calculate the packing efficiency of BCC unit cell. In the BCC unit cell, body centered cubic unit cell. இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 கார்னர்ஸ்லையுமே 8 ஆட்டம் அதோட எஜ்ஜில் ப்ரெசன்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் செல்லோட சென்டர் பாடியில் ஒரு ஆட்டம் ப்ரெசன்ட் ஆகிருப்பாங்க. அந்த கார்னரில் இருக்கிற 8 ஆட்டமே சென்டரில் இருக்கிற அந்த ஆட்டத்தோட டச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த பிசிசி யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர். இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். இவங்க ஏ பி சி, இவங்க வந்து டி, இ எஃப் ஜி ஹெச். ஓகேங்களா? ஸோ இதில் ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னோம், கார்னரில் இருப்பாங்க எஜ்ஜில். ஆனால் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை டச் பண்ணாது. அட் த சேம் டைமு பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருப்பாங்க, அவங்க தான் எல்லா ஆட்டத்தையும் டச் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிசி. ஓகேங்களா? ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஏசிஜி. ஓகேங்களா? ஏசிஜி ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி. பித்தாகரஸ் தியரத்தை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் is equal to AB square plus BC square. ஸோ இந்த யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர் கியூப் ஃபார்மில் இருக்காங்க. கியூபோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே சேம். வேல்யூ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா ஏ. அப்போ ஏ டு பி எஜ்ஜி லென்த்து ஏ, பி டு சி எஜ்ஜி லென்த்து ஏ, சி டு ஜி எஜ்ஜி லென்த்து ஏ. அப்போது ஏ டு பி எஜ்ஜி லென்த்து ஏ இருக்காங்க, அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி டு சி எஜ்ஜி லென்த்து நமக்கு ஏ இருக்காங்க, அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். இவங்க ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஏசி ஈக்குவல் டு √2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். √2க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா √2, ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ. இவங்க வந்து ஏசி வேல்யூ, ஏசியோட லென்த் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா √2a. பாருங்க, ஏ டு சி இந்த லென்த் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா √2 இன்ட்டு ஏ வேல்யூ இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரையாங்கிள் ஏசிஜி. ட்ரையாங்கிள் ஏசிஜி, ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு ஜி ஸ்கொயர். இப்போது ஏசி வேல்யூ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம், √2a. இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா √2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி எஜ்ஜி லென்த்து ஏ. அப்போது ஏ ஸ்கொயர் √2 இன்ட்டு √2 இன்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணுமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். √2 இன்ட்டு √2 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைப்பாங்க. அப்போ 3a ஸ்கொயர். இவங்க ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போது 3க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா √3, ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ. இவங்க யாருன்னா ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஏ. ஓகேங்களா? இவங்களோட ரேடியஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா எஜ்ஜில் ஒவ்வொரு ஆட்டம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க. தென் பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் ப்ரெசன்ட் ஆகிருப்பாங்க. பாருங்கள், அந்த ஆட்டத்தை இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் பாருங்கள், இங்கிருந்து இந்த சென்டர் பார்ட் வரைக்குமான டிஸ்டன்ஸ் ஆர். தென் இந்த ஸ்பியர் இப்படி இருக்காங்க. தென் இவங்களோட ரேடியஸ் இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஆர்.
சென்டரில் பாடி சென்டர் ஆட்டம் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா 2 ரேடியஸ் இருப்பாங்க. இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆர், இங்கே வரைக்கும் ஒரு ஆர். அப்போது பாடி சென்டர் ஆட்டத்தோட ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ இருக்காங்கன்னா 2r. ஓகேங்களா? அப்போ ஏஜிக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம் அப்படின்னா r plus 2r plus r is equal to √3 into a. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பியரோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். r plus 2r 3r plus r 4r is equal to √3 into a. நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் தான் வேணும். r எந்த பக்கமே வச்சுக்கிட்டு 4 அந்த பக்கம் போனாங்கன்னா டிவைடடில் போயிடுவாங்க. அப்போ r ஈக்குவல் டு √3 into a by 4. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வேல்யூ √3 into a by 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்காங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi r cube. ஸோ ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4/3 into pi into √3 into a by 4 the whole cube. அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4/3 into pi into √3 into √3 into √3 into a power 3 divided by 4s cube பண்ணால் 4 into 4 into 4. ஸோ 4/3 pi √3 into √3 3 into √3 into a power 3 divided by 4 into 4 into 4. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுவாங்க. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்க யார் இருக்காங்கன்னா pi into √3 into a cube divided by 16. ஓகேங்களா? இது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ என்டையர் வால்யூமோட ஸ்பியர் வேணும் அப்படின்னா பி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா NC/8 ப்ளஸ் NB/1. NC அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் 8 இருப்பாங்க, 8/8 ப்ளஸ் NB/1. ஸோ NBன்றது நம்பர் ஆஃப் பாடி சென்டர் ஆட்டம் 1 இருப்பாங்க, 8/8 1 ப்ளஸ் 1/1 1. ஸோ 1 + 1 2. அப்போது BCC யூனிட் செல்லில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 2 இருக்காங்க. இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை தி BCC யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு 2 into pi into √3 into a cube divided by 16. இதை அடித்தோம் அப்படின்னா 8 டைம்ஸ் இருப்பாங்க. அப்போது pi into √3 into a power 3 divided by 8. இவங்க தான் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இன் தி BCC யூனிட் செல். பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை தி ஸ்பியர் இன் தி யூனிட் செல் divided by volume of the unit cell into 100. So total volume occupied by sphere in the unit cell value இங்க இருக்காங்க. So volume of the unit cell value கண்டுபிடிச்சோம் அப்படின்னா packing efficiency கண்டுபிடிச்சிடலாம். Volume of the unit cell volume of the unit cell B is equal to unit cell வந்து cube ஃபார்மில் இருக்காங்க. கியூபோட லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட் வேல்யூவை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் கிடைச்சிருவாங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ யூனிட் செல்லில் லென்த்து பிரெத்து ஹைட் வேல்யூ எல்லாமே சேமு ஏ. அப்போது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு a power 3. இவங்க தான் வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். அப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை தி ஸ்பியர் இன் தி யூனிட் செல் வேல்யூ இங்கே இருக்காங்க. ஸோ பை இன்ட்டு √3 இன்ட்டு a power 3 டிவைடட் பை 8 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் a power 3 இன்ட்டு 100. a power 3யும் a power 3யும் கேன்சல் ஆயிடுவாங்க. ரிமைனிங் பார்ட்டு
பை இன்ட்டு ரூட் 3 டிவைடட் பை பாருங்கள் இந்த 8 கீழே வந்துடுவாங்க அப்போ 8 இன்ட்டு 100. ஸோ 100ல் 8 எத்தனை டைம் இருப்பாங்க அப்படின்னா 12 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 96. அப்போது 12 ரிமைனிங் வந்து 4 இருக்காங்க. இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 சேர்த்தணும் அப்படின்னா 40. 5 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ 12.5 பை இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு 12.5. ஸோ பையோட வேல்யூ 3.14. ரூட் 3க்கு வேல்யூ 1.732 இன்ட்டு 12.5. இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பிசிசி யூனிட் செல்லோட பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 68% நமக்கு வேல்யூ கிடைக்கிறாங்க. இந்த 68% தான் இந்த பிசிசி யூனிட் செல்லோட பேக்கிங் எஃபிஷியன்சி. ரிமைனிங் 32% ஆஃப் பிசிசி யூனிட் செல் present in vacant phase.